ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஈஸியாட்டு வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 2 கப்பு பால் ஊற்றிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அகர் அகர் பவுடர் சேர்த்துருக்கேன். இது நான் வீட்டிலையே பொடித்தது தான், அதனால் ரொம்ப பவுடர் ஆனது இல்லை, கொஞ்சம் திருன்னு தான் இருக்கும். இதை இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். அகர் அகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகணும். பால் கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் இதை நம்ம கொதிக்க போட்டுட்டோம்னா பால் நல்ல திக்காட்டு மாறிடும். 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அங்கே கொதிக்க வச்சிட்ருக்கிறதுல சேர்த்துடலாம். கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய பாலில் இருந்து தான் அந்த மில்க் பவுடரை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா பால் நான் சேர்க்கலை. இப்போ இதுக்கு கூடயே இந்த மில்க் பவுடர் மிக்ஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். 1/4 கப்பு சீனி சேர்க்கலாம். நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணும்னா வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை. இப்போ நம்ம எந்த பவுலில் ஊற்ற போகிறோமோ அந்த பவுலில் நான் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா கீயோட ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் கீ அப்ளை பண்ணியிருக்கேன். கீ அப்ளை பண்ணாட்டாலும் இது இலகி வரதான் செய்யும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா செட் ஆயிரும். ஃபில்டர் பண்ணியே ஊற்றிக்கலாம். ஏன்னா அகரகர் மெல்ட் ஆகாமல் இருந்ததுன்னா அது இந்த ஃபில்டர்லேயே நமக்கு வந்துடும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா செட் ஆகிட்டு சைட்லலாம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான புட்டிங் இது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.